இன்றைக்கி எதை பார்க்க போகிறோன்னா ஒரு கோம்போ. சத்தமாக சொல்லுங்கள், கோம்போ. நம்ம ஊரில் கோம்போ ஆஃபர் அப்படின்னு போட்டுப்பாங்கல்ல, இதுவும் காம்பினேஷன் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிற காம்பினேஷன். ஆமீன் சொல்லலாமா? இன்னொன்று, 2 மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சில சம்பவங்கள் சிமிலாரிட்டி, அதாவது 2 ஒத்து போகிற சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டாபிக் என்னன்னா தாவீதும் பேதுருவும். ஹல்லேலூயா. தாவீதும் பேதுருவும் ஒரு கோம்போ. நிறைய பேருக்கு புரியாது, இறுதியில் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக புரிஞ்சிடும். ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப சிலருக்கு புரியும் நல்லாவே. ஹல்லேலூயா. தாவீதும் பேதுருவும் என்னங்க அதில் ஒரு ஒற்றுமை இருக்குது இவங்க 2 பேருக்குள்ள. என்ன அப்படிப்பட்ட ஒரு கோம்போ, என்ன அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன், என்ன அப்படிப்பட்ட ஒரு சிமிலாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீது பழைய ஏற்பாடு, பேதுரு புதிய ஏற்பாடு. 2 பேரும் வாழ்க்கையில் நடந்த ஒரு மனமான ஒரு சம்பவங்களை குறித்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2 பேருக்குமே ஒரு சிமிலாரிட்டி. நம்பர் 1 என்னன்னா, அழைப்பு சேமாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? தாவீது ஆடுகளை மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவனாக இருந்தார். ப்ரொஃபஷன் அவருக்கு. பேதுருக்கு என்ன ப்ரொஃபஷனு? மீன் பிடிக்கிறவர். அதுதான் அவருக்கு வேலை. பேதுருக்கு ஒரு வேலை, தாவீதுக்கு வேறு வேலை. இப்படி இருந்துச்சு. அப்போ இவங்க 2 பேருக்கும் ப்ரொஃபஷன் வேறு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் அழைப்பு வேற. ஹல்லேலூயா. அவங்க ப்ரொஃபஷனுக்கும் அவங்க அழைப்புக்கும் என்ன இல்லை? சம்பந்தமே இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆடு மேய்க்கிறவன் எங்கே? அரசனாகிற வாய்ப்பு எங்கே இருக்குது? ஆமே. ஏணி வச்சா கூட எட்டாது. அந்த தூரத்தில் ஆண்டவர் அழைப்பை வச்சுருந்தார், தரிசனத்தை வச்சுருந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? அதே பார்த்தோம்னா பேதுரு வாழ்க்கையில் மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன் எங்கே? ஆசாரியன் எங்கே? ப்ரீஸ்ட்ஹுட். ஆசாரியனாய், ஊழியக்காரனாய், பாஸ்டராய். அப்போ எப்படி ஒரு காம்பினேஷனை கர்த்தர் அவங்களுக்குள்ளே வச்சுருக்காரு பாருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? 2 பேருக்கும் அழைப்பு ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆமேன். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 70, 71, 72, 78. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை. கரவலாடுனா நல்ல ஆடு கூட இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல ஹெல்த்தியாக ஆடுனா கூட நல்லபடியாக மேய்ச்சிட்டு போயிடலாம். ஹெல்த்தியான ஆடு இல்லை. கரவல் ஆடுனா நசல் பிடிச்சது, நொண்டியானது, இல்லைன்னா வயசானது, ரொம்ப குட்டி, இந்த மாதிரி நார்மலான ஆடுக்கு கிடையாது. அந்த ஆடுகளுக்கு பின்னாடி போன தாவீத தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஆமேன்னு சொல்லலாமா? இதுதான் தாவீதின் மேல தேவன் வச்சிருந்த அழைப்பு. ஆமேன். அடுத்த வசனம், அது எப்படி அவன் ஹேண்டில் பண்ணா? இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் வச்சிருந்த அழைப்பு என்னன்னா, வெறும் ஆடுகள் பின்னாடி, அதுவும் கரவல் ஆடுகள் பின்னாடி போயிட்டு இருந்தவன சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாய் ஆண்டவர் உயர்த்தி வைக்கிற ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் தாவீதின் மேல வச்சிருந்தார். ஆமென். அதே மாதிரி அடுத்த சைடு பார்த்தோம்னா பேதுரு மேல தேவன் வச்சிருந்த அழைப்பும் எடுத்து வாசிப்போம். மத்தேயு மன்னிச்சிருங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு அடுத்து வரும். லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய கடைசி மட்டும். அந்தபடியே அவர்கள் பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? உங்க ப்ரொஃபஷன் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா தேவனுடைய அழைப்பு ரொம்ப வித்தியாசமானது. ஆமேன். உங்களோட வேலையும் இல்லை ப்ரொஃபஷன்னா நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற உத்தியோகம், அதை பேஸ் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு வைக்க மாட்டார். சம்டைம்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல தூக்கி வச்சிருவார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமே. மீன் பிடிக்கிறவன் எங்க? ஆசாரியன் அவ்வளோ சுத்தபத்தமாக லேவி கோத்திரம் உள்ளே யாரையும் விட மாட்டாங்க. பிரதான ஆசாரியர்கள் அப்படி இருப்பாங்க, யாரையும் விட மாட்டாங்க. ஆசாரியர்கள் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனை கர்த்தர் பேதுருக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்களும் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு மனுஷியாக இருக்கலாம். சாதாரண ஒரு தொழில் தாங்க, எனக்கு படிப்பறிவே இல்லை பேதுருக்கு. ஆனால் பெரிய ஸ்காலர் மாதிரி பேசுகிறாரு, எழுதுறாரு. 1 பேதுரு 2 பேதுரு அப்படி எழுதியிருக்கிறாரு. அவ்வளோ விஷயத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஒன்றுமே தெரியாத மனுஷன்தான் முதல் பிரசங்கம் பண்ணுறாரு. பெரிய பெரிய படித்தவங்க, அங்கே டாக்டர் இருக்காங்க, அங்கே டாக்ஸ் கலெக்டர் இருக்கிறாரு, நல்லா படித்தவங்கெல்லாம் கூட அமைதியாக இருக்காங்க. ஆனால் மீன் பிடித்த பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுறார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை 1000 உயர்த்த வல்லவர். ஆமேன். அவருடைய அழைப்பு நிரந்தரமானது. அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அழைப்பு சாதாரணமானது இல்லை. மனுஷங்க சாதாரணமாக எடை போட்டு போயிடலாம், ஆனால் அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அழைப்பு உன்னதமானது. ஆமேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி அழைப்பு வச்சிருந்த மாதிரி பேதுருக்கும் மகிமையான ஒரு அழைப்பை அவர் வச்சிருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, கரங்களை தட்டி உற்சாகமா. அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆண்டோடைய பிரசன்னம் இருக்கிற இடம். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? வார்த்தையை கொடுக்கும் போது பயபக்தியா கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அழைப்பு 2 பேருக்கும் அப்படியே ஆண்டவர் மகிமையாக ஒரு மனமாக வச்சுருக்காரு. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எப்படி வச்சுருக்காருனா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். நல்லா கவனிங்க, 4 விஷயம் இங்க வரும். இல்லை 4 சொல்லுங்க பார்க்கலாம். 4 என்னன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்காரு, பிரித்தெடுத்திருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கார். அந்த மாதிரியும் அப்புறம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நம்ம அந்த 2ஆவதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். ராஜ அபிஷேகம் வேற, ஆசாரியனுடைய அபிஷேகம் வேற. ஆமேன்னு சொல்லலாமா? ராஜானா ஒரு இடத்துக்கு, ஒரு ஊருக்கு அதிபதி, லீடர், ராஜா. ஆனால் ஆசாரியனா தேவனுடைய சமூகத்தில் பாஸ்டரல் ஒர்க்கு, தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்கணும். ஜனங்களுக்கு முன்னாடி நின்று மத்தியஸ்தனா, தேவ சமூகத்தில் மத்தியஸ்தனா, ஜனங்களோட குறைய ஆண்டவர்கிட்டையும், ஆண்டவர் சொல்கிற காரியத்தை ஜனங்கக்கிட்டையும் சொல்கிற இன்டர்மீடியட் வேலை தான் ஆசாரியனுடைய வேலை. கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாம். ஒரு லாயர் என்ன பண்ணுவான்? கிளைண்ட்டோட விஷயத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஜட்ஜு கிட்ட சொல்லுவான். ஜட்ஜு சொல்கிற ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்து எங்கே சொல்லுவாங்க? கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை.
அப்போ ஆசாரியனோட வேலையும் ஆண்டவர் சமூகத்தில் தூபம் காட்டுறதுன்னா ஜப தூபம் காட்டுறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ ஜப தூபத்தை ஆண்டவர் சமூகத்தில் காட்டி கொடுத்து அதை நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து வருகிற பதிலை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு உன்னதமான ஊழியத்தை ஆசாரிய ஊழியம் செய்யணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ராஜாவையும் உன்னை பிரிக்கலை, ஆசாரியனும் பிரிக்கலை, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு அழைப்பை கொடுத்துருக்குறேன். அது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆமேன்னு சொல்ல, ராயல் ப்ரீஸ்ட்ஹுட். ஆமேன். நீ ராஜாவாகவும் இருக்க, ஆசாரியனாகவும் இருக்க, ரெண்டுத்தையும் ரெண்டு அபிஷேகத்தையும் சேர்த்து நம்ம மேலே ஆண்டவர் ஊற்றிட்டாரு. ஆமேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீதுக்கு எப்படி சின்ன வயசில் அப்படியே அபிஷேகம் பண்ணாரோ அதே மாதிரி என் வாழ்க்கையில் என்னோடய யங் ஏஜில் நான் வாலிப பொண்ணாக இருக்கும் போது ஆண்டவர் அப்படியே எண்ணெயை ஊற்றி ஒரு ஊழியக்காரர் மூலியமாக என் தலையில் ஊற்றி அபிஷேகம், நான் 9th படிக்கும் போது என்னை அபிஷேகம் பண்ணப்பட்டேன். கரெக்ட். ஆமே. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். உண்மையா அவருடைய அபிஷேகம் என் தலைமையில் அந்த எண்ணெய் இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் கிருபையாய் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஆமே. யார் என்ன கைவிட்டு போனாலும் அவர் என்னை கைவிடவே இல்லைங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமே. அந்த அபிஷேகம் அந்த தாவீது போலவே எனக்கு நிறைய காரியத்தை நடத்தியிருக்காரு. அப்போ எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்கும். அப்படியே எனக்கு மனசில் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி குட்டீஸாக இருக்கும் போதெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். நினைப்பேன், தாவீதும் சின்ன வயசில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போதே பாட்டு பாடிக்கிட்டே இருந்தார்ல, நானும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒரு காலம். ஆண்டவர் அப்புறம் அந்த யங் ஏஜ் வரும்போது என்னை அபிஷேகிச்சார், ஊழியத்துக்கு அழைத்தார். நான் 8th படிக்கும் போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நிற்கலை ஓட்டம், இன்னும் அதிகமாகதே தவிர நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஓட்டம் நிற்காத அளவுக்கு ஓட கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். நேற்று 5 மணி 5:30 மணிக்கு நாங்கள் கிளம்பணும் ஆந்திரா போயிட்டு, திருப்பி சாயந்தரமே வந்துட்டு திருப்பி சாயந்தரம் இங்கே கூட்டம். இப்போ திருப்பியும் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து வார்த்தையை கொடுக்க வரிசையாக கர்த்தர் ஓட வைக்கிறாருன்னா அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய மகிமை பெரியது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி வரணும். கிறிஸ்மஸ்க்கு இப்போவே புக் பண்ணிட்டாங்க. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி வந்துடணும், புக் பண்ணிட்டாங்க. கன்வென்ஷனுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. வாசலை தேவன் திறக்கிறார். ஆமென். அவர் ஓட வைக்கிறார். ஏன்னா அவருடைய ஊழியம், அவருடைய நாம மகிமைக்காக அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அழைப்பு நிறைவேற நம்ம அவருக்காக ஓட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்க அழைப்பு சாதாரணமானது இல்லைங்க, விசேஷமானது. ஆமென். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. என்னவோ ஆண்டவர் திரும்ப அழைப்பு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்க, உங்க அழைப்பு விசேஷமானது. அழைப்பு விசேஷமானது, சாதாரணமானது இல்லை, சம்திங் ஸ்பெஷல். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினது யாருன்னா சாமுவேல் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணான். அந்த சீனை கம்பேர் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா மீடியால அந்த பிக்சரை போடுங்க. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதுல என்ன நடக்குதுன்னா, தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் ஊத்தப்படுது. அது என்னன்னா ராஜாவின் அபிஷேகம். சத்தமா சொல்லுங்க. ஒரு கொம்பில் எண்ணெயை எடுத்துட்டு அந்த எண்ணெயை ஊற்றுவாங்க, அபிஷேக தைலம். அது எப்படி செய்யணும்னு மேக் பண்ணணுன்ற அந்த ரெசிபியெல்லாம் ஆண்டவரே கொடுத்துருக்காரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பைபிளில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் யூடியூப்பை பார்த்து சமையல் குறிப்பு எடுக்கிறீங்கல்ல, அப்போ பாருங்கள் எப்படி அதை செய்யணும், எண்ணெய் எப்படி செய்யணுன்ற எல்லா குறிப்பையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆமே. இவ்வளோ பட்டை போடு, இவ்வளோ இது போ லவங்கம் போடு, இது இவ்வளோ போடு அப்படின்னு எல்லாம் கிராம் கணக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு ஆயில் தயாரிக்கிறாங்க. அதுதான் அபிஷேக தைலம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல 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 கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரையும் சொல்லிட்டார், இந்த தைலத்துக்கு ஒப்பா எந்த தைலத்தையும் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். ஆமேன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன பேட்டர்ன் வச்சுட்டார். ஆமேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, இந்த சீனை பாருங்க. நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. இதில் ஒன்று, தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல். ஆமென். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அபிஷேகம் பண்ணப்படுகிற தாவீதுக்கு இது புதுசு. ஆனால் அபிஷேகம் பண்ணுகிற அந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? சொல்லுங்க.
அபிஷேகம் தாவீதுக்கு கொடுக்குறாரு, ராஜாவின் அபிஷேகம். தைலத்தை ஊத்துற மனுஷன் சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா? யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க, இல்லைன்றீங்க நிறைய பேர். ஆமா, அபிஷேகம் பண்ணுகிற மனுஷன் அபிஷேகம் பண்ணாம இன்னொருத்தர் எப்படிங்க அபிஷேகம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. ஆனா என்னன்னா, அவருக்கு இருக்கிற அபிஷேகம் வேற, இவருக்கு இருக்கிற அபிஷேகம் வேற. ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா ராஜாவா இல்லைங்க, பிரீஸ்ட்ஹுட்டா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆசாரியனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். அந்த காலத்துல இருந்த பிரதான ஆசாரியன் அவர் தான். ஆமேன், ஆமேன் சொல்லலாமா? அப்போ அவரு சாமுவேல், அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது, அது ஆசாரிய அபிஷேகம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? எனக்கு சாமுவேலையும் பிடிக்கும், தாவீதையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு சூப்பராக ஒரு கரம் பெருசா. நான் சொல்லட்டுமா? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அபிஷேகம் என்னன்னா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வருகிற அபிஷேகத்தை, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் என்ற அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம தலை மேல ஊத்தி இருக்கிறாருன்னா, ஓ, உங்கள் மேல இருக்கிற அழைப்பு விசேஷமானது, விலையேற பெற்றது. ஆமென். Thank you Jesus. Thank you அப்பா. தலை மேல கை வச்சு சொல்லுங்க, என் மேல இருக்கிற அபிஷேகம், என் மேல இருக்கிற அபிஷேகம் something special ஆண்டவரே, something special, ராஜரீக ஆசாரியமான அபிஷேகம், ஆசாரியமான அபிஷேகம், ராயல் priesthood அபிஷேகம். priesthood அபிஷேகம். ஆமென். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். இதுதான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆமென். ஒருத்தருக்கு கொடுக்கல, இத்தனை பேருக்கு கொடுத்துருக்காரு, அதனால தான் கூட்டம். தட்டுவோமா, ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஒருத்தருக்கு கொடுத்துருந்தா தனி நபர் அப்படியே போயிடலாம், ஹீரோ வர்ஷிப் இல்லை, கூட்டம். ஆமென், ஆமென் சொல்லலாம். நம்ம எல்லாம் ஒரே கூட்டம். ஆமென். ஏசப்பாக்காக, இயேசுவுக்காக, நான் உங்களை மாதிரி ஏசப்பான்னு சொல்கிறேன், இயேசுவுக்காக நிற்கிற கூட்டம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருக்காக நிற்கிற கூட்டம். நம்ம ஒரு நாள் நம்ம ஒடுங்கி போவதில்லை. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிசாசு நமக்கு விரோதமா எழும்பினாலும் வாய்க்காமல் போகும், கர்த்தர் நம்மோட பட்சத்துல இருக்கிறார். ஏன்னா ஊத்தப்பட்ட எண்ணெய் டபுள் பிளெஸிங். பாத்துக்கோங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தாவீதுக்கும் பேதுருக்கும் ஊற்றப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்னு பேதுரு எழுதுறது காரணம், அன்னைக்கு ராஜ அபிஷேகம் தாவீதுக்கு கிடைச்சது, இன்னைக்கு ராஜ அபிஷேகமும் ஆசாரிய அபிஷேகம் சேர்த்து எனக்கு கிடைச்சிருக்கு, அது உங்களுக்கும் கிடைக்கும் தான் பேதுரு இதை எழுதி வச்சிருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் சொல்லலாமா? உண்மையா சொல்ல போனா இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் வெளியில கிடைக்காது, இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற வார்த்தைகள் வெளியில இருக்காது. நீங்கெல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதை உணர்கிற ஒரு காலம் வரும். இன்னைக்கு ஒரு வேளை மெத்தனமா நீங்க இருக்கலாம், ஆனா உணர்கிற ஒரு காலம் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டு பேருக்கும் இருந்த அழைப்பு சேம். ஆமேன்னு சொல்லலாமா? ராஜாவான அழைப்பும் ஒன்று, ஒரு மகிமை. ஆசாரியனான அழைப்பு அதை விட மகிமை சேர்த்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்க. மகிமை மேல மகிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல? மகிமை மேல மகிமை சேர்த்து காம்போவா கொடுத்துருக்கிறாரு நமக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் காம்போன்னு சொன்னேன் ஆரம்பத்தில். ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார் நமக்கு. ஹல்லேலூயா. நீ ராஜாவா, ராஜா விட்டு பிள்ளையாவும் போய் நிற்கலாம். நீ கேட்கறது அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. உங்க ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஏன்னா நீ ராஜா, ராஜா ராணி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். அதே போல ஆசாரியனாவும் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கலாம். உங்க ஜெபத்தின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். சரி, ரெண்டு காரியம். இன்னும் அடுத்த ஒரு காரியம், ரெண்டாவது காரியம். ஏசாயாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 22:22.
தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுமா? It's a prophecy for Jesus. ஆமென் சொல்லலாமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3:7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிறவர் சொல்லுகிறதாவது, அன்னைக்கு ஏசாயால நடந்து கொல்லப்பட்ட ப்ராஃபஸி வெளிப்படுத்தல விசேஷத்துல நிறைவேறி இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டது நிறைவேறினது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டது எப்படி நிறைவேறிச்சோ உங்க ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லப்பட்டது அப்படியே நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க நல்லா தேவனை மகிமைப்படுத்துங்க, நல்ல உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்பா நீங்க எனக்கு சொன்னது நிச்சயம் நிறைவேறும். வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து அசந்து போயிடாதீங்க. சூழ்நிலை பரதாம இருக்கும், அதை நினைச்சு நீங்க வேதனைப்பட வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை பவர்ஃபுல்லானது. ஆமென். உங்க பரிதாபமான சூழ்நிலையை பவர்ஃபுல்லான வார்த்தை மாத்திடும், கிளென்ஸ் பண்ணிடும், சுத்திகரிச்சிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். தாவீதின் திறவுகோலை உடையவர்னு ஒருவரும் திறக்க கூடாதபடி என்ன செய்வார் ஆண்டவர்? பூட்டுவாராம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பாராம். அதுதான் சாவியோட பர்பஸ் என்ன? திறக்கிறதுக்கும் பூட்டுறதுக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. திறக்கிறதுக்கும் பூட்டுறதுக்கும் ஆக்சஸ் பண்றதுக்கான சாவி அது இருந்தால் நான் எப்போ வேணா திறந்துக்கலாம், எப்போ வேணா பூட்டிக்கலாம். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ அந்த சாவியை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்கிறாரு பிதா. இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு மாற்றத்தை உலகத்தில் உண்டு பண்ணணுன்றதுக்காக கொடுத்துருக்காரு. ஒரு ரட்சிப்பின் ஒரு திட்டத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? உலகமாக ரட்சிப்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையில் பிதாவானவர் நிறைவேற்றி முடித்தார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த திறவுகோலை கொண்டு முதல் வசனம் வாசிங்க, 16ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். யாருக்கு சொல்றாரு இது? பேதுருவுக்கு சொல்றாரு. 18ஆம் வசனம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்றார். பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டது தாவீதின் திறவுகோல். அந்த திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன் பேதுருவே. ஏன்னா உனக்கும் தாவீதுக்கும் இருக்கிற காம்போ அப்படி. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கனெக்ஷன் அப்படி நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். அது ராஜ அபிஷேகம், இது ஆசாரிய அபிஷேகம். ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சாவி. அது இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து எங்க போகுது? தாவீது கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் பேதுருக்கு போகுது. இப்ப பேதுரு மேல ஆண்டவர் வச்சிருக்க திட்டம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான் சபை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பேதுரு கிட்ட அந்த பரலோகத்தின் திறவுகோலை எதுக்கு கொடுக்கிறார்னா சபைக்காக கொடுக்கிறாரு. சபையில பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. நீ எப்ப பூட்டியோ பூட்டிக்கோ, எப்ப திறக்கிறியோ திறந்துக்கோ. அநேகர் இந்த வார்த்தையை தவறாய் பயன்படுத்தி ஜெபிக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். நல்லா கவனிங்க, ஊழியம் செய்கிறவங்க கவனிங்க, ஜெபிக்கிறவங்க கவனிங்க. இந்த வாசனத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிந்து கொள்ளுங்க. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். ஆமென் சொல்லலாமா? அதுதான் எவைகளை பூலோகத்தில் நீ எதை கற்றியோ பரலோகத்தில் கட்டப்படும். எதை பூட்டுறோமோ. ஆமென் சொல்லலாமா? எதை பூட்டணும்னா ஒரு பகுதிக்கு போனீங்கன்னா அதில் கிரியை செய்கிற அந்தகார கிரியைகளை பூட்டணும். ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அது சத்துருடைய கிரியை கட்டணும். ஆமென். எதை திறக்கணும்னா அபிஷேகத்தை,
வல்லமையை, சமாதானத்தை, அன்பை, மகிமையை திறக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அநேக தவறா ஜெபிக்கிறத நான் பார்த்துருக்கேன். சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், சில பேர் கேட்பாங்க. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ எதுக்கு கட்டுறோன்னா, பிசாசனுடைய ராஜ்யத்தை கட்டணும். எதை கட்டவிழ்க்கணும்னா பரலோக வல்லமையை, பரலோக மகிமையை, பரலோக கிருபைகளை கட்டவிழ்க்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லலாம்? ஓப்பன் டோர் ஃபார் ஹெவன்லி திங்ஸ். ஆமேன். இது வந்து ஹெவன்லி கீ. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்ன்றது ஹெவன்லி கீ. அந்த ஹெவன்லி கீயை வச்சு ஹெவன்லி டோர்ஸ் ஓப்பன் ஆகும். அதனால உங்க அபிஷேகம், வல்லமை, கிருபை, மகிமை, ஆசீர்வாதம், என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கோ எல்லாம் திறக்கப்படும். ஆமென். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க? இப்போ எதெல்லாம் பூட்டணும்? நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம இருதயத்தை அலக்களிக்கிற காரியங்கள் பூட்டணும். லாக் பண்ணுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, கீ வச்சிருக்கீங்கல்ல, கீ சொல்லுங்க, கீ வச்சிருக்கீங்கல்ல, அதை பூட்டுங்க. ஐயோ எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல, பயமா இருக்கு, பிசாசு வந்து அமுத்துது. ஏன்? கீ வச்சிருக்கல. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஐயோ என்ன ஆகுமோ தெரியல, டப்பு டப்புன்னு இருக்குது. சில பேர் டப்புன்னு இருக்குது ஹார்ட்டுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் வந்து சாவியை வச்சுக்கிட்டு புலம்புறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்குது. ஆனால் நம்ம கையில் கர்த்தர் சாவியை கொடுத்துட்டாரு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் நமக்கு வச்சு கொடுத்துருக்காரு. சும்மா கொடுக்கல. இது பேதுருக்கும் தாவீதுக்கும் உள்ள கனெக்ஷன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது மிகப்பெரிய வெளிப்பாடு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. திறவுகோல், தாவீதின் திறவுகோலை இயேசு கிறிஸ்து கையில் எடுத்தார். பிதாவுடைய திட்டம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உலகத்துக்கே ஒரு ரட்சணியம் உண்டாகணும், உலகமே ரட்சிக்கப்படணும். நீங்களும் நானும் பிறப்பின்படி இஸ்ரவேலர் கிடையாது, இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறக்கல. ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க, ஆபிரகாமின் பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரத்தை எங்க இருந்து வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைச்ச அந்த தாவீதின் திறவுகோல்னால வந்தது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? பேதுரு கிட்ட சாவியை கொடுத்துட்டு போனதுனால தான் பேதுரு கிட்ட திரும்ப திரும்ப வந்து ஆண்டவர் காமிக்கிறாரு ஒரு பெரிய துப்பட்டி. எங்க இருந்து வந்துச்சு? பரலோகத்திலேருந்து, வானத்திலேருந்து இறங்கி வந்த துப்பட்டி. அதுல என்னென்னவோ இருந்துச்சு. எல்லா மிருகங்களும் இருந்துச்சு. ஓடுவன, ஊர்வன, பறப்பன, அப்படி எல்லா மிருகங்களும் இருந்துச்சு. ஹெவன்லி கீ வச்சிருக்கவங்களுக்கு ஹெவன்லி டோர் ஓப்பன் ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹெவன்லி டோர் ஓப்பன் ஆகும்போது ஹெவன்லி விஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். பரலோக திருவுகோலை உடையவர்களுக்கு பரலோக வாசல்கள் திறக்கப்படும். பரலோக வாசல்ல இருந்து பரலோக தரிசனங்கள் காண்பிக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆண்டவர் செய்வார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம சபையில் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார். நல்ல உற்சாகமா நல்ல வாலிபர்களை எழுப்பி தரப்போறார், மூப்பர்களை எழுப்பி தரப்போறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம்ம சபையில் வைக்க விரும்புகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். அந்த சாவி எங்கேயும் இல்லை, பேதுரு மூலியமா உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்குங்க. ஏசு கிறிஸ்து பேதுரு கிட்ட கொடுத்துருக்காருன்னா அவர் திறக்கிறதுக்காக அவர் வச்சிருந்தாரு. புறஜாதிக்கான அந்த சபை திறக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினச்சிருந்தா பவுலை வச்சு திறந்துருக்கலாம். பேதுரு வந்து திறக்கிற வரைக்கும் பவுலை அவர் பயன்படுத்தலை, வெயிட் பண்ண வச்சுட்டாரு. பேதுரு திறந்தோன்னே உலகத்துமே சுத்துறதுக்கு ஒரு பவுலை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பவுல் வாஸ் ரெடி. பவுல் ரெடியா இருக்கார். ஆனாலும் பேதுரு வந்து திறக்கணும்னு ஆண்டவர் காத்திருந்து பேதுருவை திறக்க வச்சு சபை திறந்த உடனே மகிமையான மறுரூபத்தை உலகம் முழுசும் கொண்டு செல்கிறதற்கு, அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்கிறதற்கு அந்த திறவுகோல் வேணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒரு மகிமையான வெளிப்பாடு இது. ஆமென். ஆமென். தாவீதும் பேதுருவும் கோம்போ. ஆமென். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமென். உங்கள் வாசல் பூட்டப்பட்டிருக்குது நீங்கள் நினைக்கலாம். எனக்கு எல்லாமே பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கேனே, எல்லாமே அடைப்பட்ட நிலைமையில் இருக்கேனே, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு சந்தோஷம்னே தோண மாட்டேங்குதே, எதில் நான் நிம்மதியாக இருக்கிறேன்னே எனக்கே தெரியலையே அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், சாவி உன்கிட்ட இருக்கு, தர.
பக்கத்துல சொல்லுங்க, சாவி உன்கிட்ட இருக்கு, நீ தான் திறக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நாங்கள் எங்கேயோ வெளியில் போயிட்டோம்னு வச்சுக்கிட்டு சாவியை பூட்டிட்டு பியூலா கையில் கொடுத்துட்டு போயிட்டோம். பியூலா நீ என்ன சாவி வச்சுக்கொண்டு போயிட்டோம். வேறு எதுவும் சொல்லலை. பூட்டிட்டு என்ன பண்ணிட்டோம்? பியூலா கையில் கொடுத்துட்டு போயிட்டோம். இப்போ பியூலா என்ன பண்ணுறா? நாங்கள் காலையில் போயிட்டோம்மா ஊழியத்துக்கு, திரும்பி நைட்டு வரோம். நைட்டு வரைக்கும் வாசலில் உட்காந்துட்டு உள்ளே என் பொருள் வச்சுருக்கேன், என் பேக் உள்ளே மாட்டிகிட்ருக்கு, இவங்க பாட்டுக்கு சாவி கொடுத்துட்டு போயிட்டாங்க, என் பேக்கை உள்ளேருந்து நான் எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நாள் பூரா உட்காந்துருக்கா வெளியில். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ யார் மேலே தப்பு? இல்லையே. அவளை பொறுத்த வரைக்கும் போயிட்டாங்க பாரு, காலையில் போயிட்டாங்க பாரு, இன்னும் காணோம், என் பேக் உள்ளே இருக்கு. பக்கத்தில் சொல்லுங்கள், சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. குறைய மட்டும் யார்கிட்ட சொல்கிற? ஆண்டவரை குறை சொல்கிறியே, சாவி யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட இருக்கு. பாடுபட்டு ரத்தம் சிந்தி கடைசி சொட்டு ரத்தத்தையும் இருதயத்தை கிழிச்சிட்டு சிந்தி சாவியை உன் கையில் கொடுத்தா உனக்கு வர பிரச்சனையெல்லாம் கர்த்தர் இருக்க முறுமுறுக்கிற நீ. சொல்லுங்க, நல்லா நல்லா தேவனை மகிமைப்படுத்துங்க. சாவியை வச்சுக்கிட்டு நாள் முழுதும் வெளியில் நின்று புலம்புனா யாருக்குங்க நஷ்டம்? ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் சிரிக்கிறீங்க, நிறைய பேர் புரிஞ்சதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பியூலா ஒரு மாதிரி பார்க்காதீங்க, பாவம், அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டான். ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆமென். நீங்கள் விளையேற பெற்றவர்கள். உங்ககிட்ட அந்த சாவி, பரலோக சாவி இருக்குது. ஹெவன்லி கீ வச்சுருக்கோம். எப்போ வேணால் திறக்கலாம், எப்போ வேணால் பூட்டலாம். எப்படி சொல்லுங்கள்? எப்படி திறக்க முடியும், பூட்ட முடியும்? இயேசு நாமத்தில். அதான் எப்படி என்ன பண்ணா? சிஸ்டர் சொல்கிறாங்க பாரு, சூப்பராக கிளாப் பண்ணலாம் அவங்களுக்கு. அவங்க வரதே வாரத்தில் ஒரு நாள் பக்காவாக கேட்குறாங்க வசனத்தை. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஜெபத்தில் ஆமேன்னு சொல்லலாமா? ஜெபிக்கிறதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க நீங்க. ஜெபம் தான் அந்த சாவி, திறக்கவும் முடியும், பூட்டவும் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அது திறக்கப்படும், ஜெபிக்க ஜெபிக்க பூட்டப்படும். நல்லா நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். சபையே ஜெபி, சபையே விழி. இப்ப தூங்குற நேரம் இல்ல, இப்ப வந்து விழித்திருக்கிற நேரம். இப்ப மெத்தனமா இருக்கிற நேரம் இல்ல, சண்டை போடுற நேரம் இல்ல, ஆண்டவருக்காக செயல்படுகிற நேரம். ஹல்லேலூயா. ஸ்டார்ட் praying. never before. முன்னாடி ஜெபிச்ச மாதிரி ஜெபிக்காதீங்க, இன்னும் பெருசாக ஜெபிங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், இன்னும் பெருசாக, இன்னும் அதிகமாக சொல்லுங்கள், இன்னும் அதிகமாக ஜெபிங்க, இன்னும் அதிகமாக ஜெபிங்க. சாவி உங்கள் கையில் இருக்குது, இன்னும் அதிகமாக ஜெபிங்க. நாள் பூரா வெளியில் நின்றுட்டு நம்ம ஊர் பாஷையில் பார்த்தா சொன்னோம்னா பாரு போயிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இஷ்டத்துக்கு கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அநேகர் ஆண்டவரை புரிஞ்சுக்காம, சாவியை கொடுத்துட்டு போயிட்டாருன்றதை புரிஞ்சுக்காம ஆண்டவரை இஷ்டத்துக்கு பேசுகிற அநேகர் உண்டு. அந்த கேட்டகரியில் நீங்கள் போயிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த கேட்டகரியில் நான் போயிடக்கூடாதுப்பா. ஜனங்கள் சில பேர் முறுமுறுக்கிற ஒரு ஆவிய பிசாசு சில பேர்கிட்ட ஊதிட்டு போயிடுவான். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள், கேபா கிறிஸ்து சபையார் அப்படி இருக்கக்கூடாது. நல்லா சுற்றி ஜெபிங்க. ஆண்டவரே, ஒருபோது நான் முறுமுறுக்கிற கூட்டத்தில் போயிடக்கூடாது. சபைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, ஊழியக்காருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற கூட்டத்தோட ஜாயின் பண்ணிடாதீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? ஓனாய் வரும். ஓனாய் நிக்குது, வெயிட்டிங்ல நிக்குது. பதுங்கி இருக்கிற ஓனாய் கூட்டம் இருக்கு, மறைவில் தாக்குற ஓனாய் கூட்டம் இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க ஆட்டுக்குட்டிகள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆட்டுகள், ஆண்டவருக்கான ஆட்டுக்குட்டிகளா இருக்கும். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு. ஓனாய் கிட்ட சிக்கிடாதீங்க. ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. அநேகர் வந்து சபைக்கு வர ஆத்மாக்களை விழுங்கிறதுக்கான ஓனாய் கூட்டம் பிசாசு ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய், அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்கிறவர்களாய், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய், ஜபத்தில் இன்னும் 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 ஊன்ற கட்டப்படுகிறவர்களாய், சாவியை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்கிறது இல்லை. கையில் சாவியை வச்சுட்டு தேவடு காத்துட்டு உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இல்லை.
திறக்கணும். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது காரியம், 2 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பு யாருக்கு? தாவீதுக்கும் பேதுருக்கும் இருந்த அழைப்பு சேர்ந்து காம்பினேஷனா யாருக்கு இருக்கு? சொல்லுங்களேன். நமக்கு, எனக்கு இருக்கு. சொல்லுங்க, எனக்கு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 2வது திறவுகோல். ஆமென். 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 திறவுகோல், கீ. தாவீதின் திறவுகோலை இயேசுவுடைய திட்டம், பரலோக திறவுகோல் சபையின் திட்டம். ஆமென். தாவீதின் திறவுகோலை உடையவராக இயேசு கிறிஸ்துன்ற மிகப்பெரிய அல்டிமேட் பிளான் பிதாவானவர் போட்ட திட்டம், அது நிறைவேறினது போல பரலோக கீ உங்ககிட்ட கொடுக்கணுன்றது பிதாவாகிய தேவனுடைய திட்டம். சபை உருவாகணுன்றது திட்டம். இன்னைக்கு அதை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்ல மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இன்னும் நம்ம ஊர் கிராமங்களில் 6000 கிராமங்களில் சபைகள் இல்லை. சிட்டியில் ஃபுல்லாக சபை இருக்குது, சர்ச் இருக்குது. ஆனால் கிராமங்களில் சபைகள் இல்லை. எங்கே போய் ஆண்டவரை ஆராதிப்பாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த வருத்தம் கூட நமக்கு, அவன் தான் 2 தடவையும் வில்லேஜ் மினிஸ்ட்ரி வந்தான், கரெக்டாக பதில் சொல்கிறான். அந்த வருத்தம் கூட நமக்கு இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறான். குட்டி தம்பி, ஜெபிக்கணும். ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை எழுப்பி தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஜெபிக்கணும், செயல்படணும். ஆமேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 3வது காரியம், மீறுதல். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். தெரிந்த ஒரு வசனம். 2 சாமுவேல் 11:27. மீறுதல். துக்க நாள் சென்ற பின்பு லாஸ்ட் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால், தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. ஒரு மீறுதல். தாவீதின் வாழ்க்கையில ஒரு மீறுதல். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு, சத்தமா சொல்லுங்க, தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? கஷ்டங்கள்ல பார்த்தா ஓகே, அது எல்லாருக்குமே கஷ்டங்கள் உண்டு இல்லை. தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்? பாடிட்டே இருப்பான், துதிப்பான். வேற நான் சொல்லட்டுமா? தாவீதுக்கு ஆண்டவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். நீ என்ன அன்பு கூறுறியா, நான் அன்பு கூறுவேன். அப்படிதான் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நம்ம அன்பு கூறாம இருந்த போதுமே கர்த்தர் நமக்கு அன்பு கூர்ந்தார். ஆனா நீங்க எவ்வளவு அதிகமாய் உங்க அன்பை எக்ஸ்டெண்ட் பண்றீங்களோ அவரும் உங்க மேல அவ்வளவு அன்பா இருப்பார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். எக்ஸ்ட்ராடினரி லவ். டேவிட் showed an extraordinary love to God. சாதாரண அன்பு இல்ல, அதிகமான அன்பு தாவீது கர்த்தரிடத்துல காட்டினார். சங்கீத புஸ்தகம் எல்லாம், நீரே என் கண்மலை, நீரே 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 என் கோட்டை, நீரே தஞ்சம். பார்க்கறதெல்லாம் அவர் சுற்றி முற்றி பார்க்கறதெல்லாம் மலையாக இருந்தது, குகையாக இருந்தது. என்னென்ன பார்க்குறாரோ எல்லாமே அவருன்னு பாடிக்கிட்டே இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலைனா, உபத்திரவமான சூழ்நிலையில். நம்ம உபத்திரவமான சூழ்நிலை என்ன பாட்டு பாடுவோம்? ஆண்டவரே போதும் ஆண்டவரே அப்படின்னு பாடுவோம். முடியாது ஆண்டவரே, தாங்க முடியலப்பான்னு ஒரு பாட்டு பாடுவோம். நேற்று சொன்னார்ல புலம்பல். ஆனால் தாவீது சங்கீதம் பாடினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் மேலே அவ்வளோ ஒரு கொள்ள அன்பு இருந்துச்சு. யாருக்கு? தாவீதுக்கு. எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29லேருந்து 34. 2 ராஜாக்கள் 19:21-34. இது காலையில் என் மக வாசிக்கும் போது அதை கொண்டு வந்து எனக்கு காமிச்சா. அப்போ பிறந்தது தான் இந்த செய்தி. தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து, உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே 29 பாருங்களேன், ஸ்கிரீன் பார்த்து. உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால்,
இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். யாரெல்லாம் விலகி போயிட்டாங்களோ எல்லாரையும் கர்த்தர் இங்க கொண்டு வருகிற நேரம். ஆமென் சொல்லலாமா? இது சேனைகளின் வைராக்கியம் இதை செய்யும். யாரெல்லாம் மீந்து இருக்கிறாங்களோ திரும்பமாய் கொண்டு வருகிற நேரம். அவங்கள கீழே திரும்பமாய் வேர் பற்றி மேல திரும்பமாய் கனி கொடுக்க செய்கிற நேரம் இது. ஆமென். அடுத்த வசனம் முக்கியமானது. ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் எதிரியை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இதன்மேல் அம்பு எய்வது. இவ்வளவு நாள் அம்பு எய்ஞ்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, நம்ம மேல குற்றம் சுமத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த அம்பு இனி எய்வதில்லை. இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை. இன்னும் கேடகத்தோடலாம் வர முடியாது. அவன் வந்து அழிக்கப்பட்டு போவான். இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. கொத்தளம் போட்டு மிரட்டுறதெல்லாம் இனி இல்ல. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். எதிராளியை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வசனம் செய்தி. ஆமென். திருப்பி வாசிங்க. என் நிமித்தம் என் தாசனாகிய என் நிமித்தமும் சத்தமா சொல்லுங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. என் நிமித்தமும் ஆண்டவர் சொல்றார். என் நிமித்தம், அவர் நிமித்தம் சொல்லிட்டு சொல்றார், என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும். ஆமென். இது எப்போ சொல்றாருன்னா தாவீது வாழும் போது இல்லைங்க, பல ஜெனரேஷன் கழிச்சு சொல்றாரு. ஆமென். எசேக்கியா ராஜா ஜெனரேஷன் வந்த பிறகு பல ஜெனரேஷன் கழிச்சு சொல்றாரு. அன்னைக்கு தாவீது எனக்கு உண்மையா இருந்தான் பத்தியா, அன்னைக்கு தாவீது என்னை நேசிச்சுக்கிட்டே இருந்தான் பத்தியா, அவனுக்கு பிள்ளை 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 அந்த பிள்ளைகிட்ட சொல்றாரு, என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும். How powerful God's love. ஆமென் சொல்லலாமா? எப்பவோ தாவீது நேசம் பல தலைமுறையா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருங்க. நீங்க ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு கூறுறீங்களோ அந்த அன்பு ஒரு நாள் வீண் போகாது. அது விலையேற பெற்றது. ஆண்டவர் என்ன அன்பு செய்யறான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். உங்களை மட்டும் இல்ல, வெளியில இருக்கிறவங்களும் அன்பு செய்யறாரு. ஆனா நீங்க அன்பு செலுத்துறீங்களா? Do you love Jesus? நீங்க இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறீங்க? நீங்க எவ்வளவு தூரம் அன்பு வைக்கிறீங்க அவர் மேல? ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. அது இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்க திட்டமும் இன்க்ரீஸ் ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாம். அவர் தான் நமக்கு ஆதரவு கோல். ஆமென். நீங்கள் அவரை நேசிக்கிற நேசம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்ல, எல்லாரை விட நாம் அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே அப்படி நான் ஜெபிப்பேன். அந்த ஜெபத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிறவங்கள விட நான் அதிகமாக அவனை நேசிக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபிங்க. அதற்குரிய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் என் மேல வச்ச நேசம் அது எல்லாருக்கும் தெரியாது, இன்டர்நேஷனல், அது காட்ஸ் லவ். ஆனா நான் அவர் மேல வைக்கிற அன்பு நேசமும் யாருக்கும் தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, குடும்பத்தினருக்கு தெரியாது. அவருக்கு மாத்திரமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட்டுங்க, அவருக்கு மட்டுமே ரகசியமாய் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட். நான் சொல்லட்டா, அது பகிரங்கமாய் அதை வெளிப்படுத்துகிற நாட்கள் வரும். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ நேசிக்கிறன்ற சீக்கிரட் அவருக்கு மட்டும் தான் தெரியும். நாள் ஒன்று வரும், உலகமே தெரிகிற அளவுக்கு அது ஆண்டவர் பிரசித்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஃபாதர் அழகா பாடுறார், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஜீசஸ் ஆராதிப்பேன். உணர்ந்து சொல்ல முடியுமா? இன்னும் இதுவரையும் நேசிக்காத அன்பு இதுக்கு மேல இன்னும் இன்னும் அதிகமா, இதுவரையும் நேசிச்ச அன்பு இல்லப்பா, இதுக்கு மேல இதுக்கு மேல நாம நேசிக்கணும் இன்னும் அதிகமாய் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு
அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. Glory அப்பா. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. இந்த செய்தியை ஆண்டவர் முன்குறிச்சு முன்னாடியே வச்சிருக்காரு. எனக்கு வெளிப்படுத்தினது தான் இன்னைக்கு காலையில மக பைபிள் வாசிச்சு சொன்னது போல வெளிப்பட்டுச்சு. இது நேத்து இரவே ஆண்டவர் உறுதிப்படுத்துறதுக்கு தான். பிரசங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார்ல ஒரு தேவ ஊழியர். சங்கீதம் 89 அதிகாரம் 20 22 வாசிப்போமா? சங்கீதம் 89 20 22. சத்ரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். இல்லையம்மா 20 வாசிக்கிறியாமா? என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தாவீதை கண்டுபிடிச்சேன், தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினேன். எப்படி கண்டுபிடிச்சாருன்னா தாவீது அவர் மேல வச்சிருந்த அன்புனால கண்டுபிடிச்சார். நீங்க வெளியில செய்கிற கிரியையினால இல்ல, பாஸ்டருக்கு பாஸ்டமாக்கு பிரியமா இருக்கிறதுனால இல்ல, பக்கத்துல இருக்கிற விசுவாசிங்க கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்குறதுனால இல்ல. ஆமேன்னு சொல்லலாமா? நீங்க அவர் மேல காமிக்கிற அன்பு, அந்த ரங்கத்துல நீங்க காமிக்கிற அன்பு, அந்த ரங்கத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமான பலனை கொடுக்கும். நேற்று பாருங்க, அழைக்கப்பட்டோம் போயிருந்தோம். எப்பவுமே நான் அப்படிதான், யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க புதுசா ஒரு இடத்துக்கு போனேன்னா. ஆனா பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை கவனிக்கிற விதமே பயங்கரமா இருக்கும். பிரசங்கம் வரைக்கும் யாருமே சீண்ட கூட மாட்டாங்க. அந்த பிரசனம் தான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அழைப்பின் பிரசனம் நம்மளை பிரசித்தப்படுத்தி காட்டுது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? எங்க போனாலும் எங்க சென்றாலும் பிரசித்தப்படுத்தி காட்டுறது அவருடைய பிரசனமே. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிமா. என் கை அவனோட உறுதியா இருக்கும். என் கை அவனோட உறுதியா இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. சத்ரு நியாயக்கேடு அநியாயமாய் நம்ம மேல குற்றம் சுமத்துறவங்க நம்மளால ஒடுக்க முடியாது. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நேற்றே நம்மளுக்கு உறுதிப்படுத்தி நம்மளை உற்சாகப்படுத்தி இந்த வசனத்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்தி இந்த நாளுக்கான செய்தியையும் உறுதிப்படுத்தி விட்டுட்டாரு. ஆமென் சொல்லலாமா? என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், தெரிந்து கொண்டேன்றது ஓகே, கண்டுபிடிச்சேன்றது something different. ஆமென். ஆமென் சொல்லலாமா? தெரிந்து கொண்டேன்ல லிஸ்ட்ல இவ்வளவு நாள் இருக்கீங்கல்ல, இனி கண்டுபிடிச்சேன்ற லிஸ்ட்டுக்கு வாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், ஓகே ரைட். சூஸ் பண்ணிருக்காரு, பிக் பண்ணிருக்காரு, ரைட். ஆனா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, உங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. இவ்வளவு நாள் உலகத்துக்கே தெரியாம ஒளிச்சு வச்சு ஒரு நாள் கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வருவாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். நல்லா 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 நீங்க அவர் மேல வைக்கிற அன்பு, நீங்க அவர் மேல வச்சிருக்கிற அந்த நேசம் பாசம் அது இன்க்ரீஸ் ஆக அது அளவு பெருக 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 அவர் உங்களை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு முன்பாக நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். ஆமென். தாவீது ஆண்டவர் மேல வச்சிருக்க அன்பு அவ்வளவு பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை.
தாவீது மீறுதல் பண்ணும் போது கூட, மீறுதல் பண்ணிட்டார்ல தாவீது, அப்போதும் கூட ஆண்டவர் விட்டு கொடுக்கல. செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சது, கூடவே மன்னிப்பையும் சேர்த்து கொடுத்தாரு. தாவீது கிட்ட வந்து நான் தான் தீர்க்கதரிசி சொல்லும் போது தாவீதுக்கு கோபம் வந்து, யார் இந்த மாதிரி அநியாயம் செஞ்சவன், அவனை சாக வேண்டும், அதுதான் நீதி, அதுதான் நியாயம். உலகத்துல இருக்க ராஜாவே நீ நீதியை சொல்றியே, உலகத்தை அண்ட சராசரங்கள் படைத்த ராஜாதி ராஜா எவ்வளவு நீதி உள்ளவர். ஆனா அவர் கிருபையும் இரக்கமும் ஐஸ்வர்யம் உள்ளவர். மன்னிச்சு தாவீத விட்டுட்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதுல இரக்கம் உள்ளவர், ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென் சொல்லலாமா? பெரிய மீறுதல் தாவீது ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ணான். ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். அநியாயத்தின் மேல அநியாயம் தாவீது பண்ணாரு. தாவீது செய்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆனா தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தார். நீங்க எவ்வளவு க்ளோசஸ்ட் டு காடா இருந்தாலும் நீங்க செய்யற எல்லாமே ஆண்டவர் பிடிக்கணும் அர்த்தம் இல்லை. செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். நான் செய்யறது உங்களுக்கு பிடிக்குதா ஆண்டவரே? நான் இன்னைக்கு முடிச்சு பிரசங்கம் முடிச்சுட்டு போய் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆண்டவரே நான் செய்யறது? ஜெபம் முடிச்சுக்கேன், ஜெபம் பண்ணது பிடிச்சிருக்கா? ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, பேர் சொல்ல விரும்பல, போட்ட முட்டியில மணிக்கணக்கா ஜெபிப்பாராம். குறைஞ்சது 2.5 மணி நேரம். ஃபேனுக்குன்னு எதுவும் போட மாட்டாராம். ஃபுல்லா வேர்த்து விட்டு அழுது வேர்த்து வேர்வை கண்ணீர் எல்லாம் சிந்தி சொட்டணுமா கீழே தரையில. ஒரு 4 சொட்டு 10 சொட்டு சொட்டின பிறகு கையில் இப்படி கையை ஊனிட்டு அப்படி கொஞ்சம் நேசம் உட்காந்து, உங்களுக்கு திருப்தியா இருக்காப்பா, நான் ஜெபிச்சது ஓகேவா, இன்னைக்கு உமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாராம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நான் அப்படியே அவங்களோட டீம் பீப்புளை பார்த்து அவங்க சொன்ன சாட்சி இது. ஆமென் சொல்லலாமா? அந்த வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம் நமக்கு வரணும் பிரியமான. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு. அவருக்கு பிரியமா செய்யுங்க எதை செஞ்சாலும். மைக்க பிடிச்சி பாட்டு பாடிக்கிட்டு நான் நல்லா பாடினேன் பக்கத்தில் இருக்கவங்களை கேட்காதீங்க. ஜெபம் நடத்தி நான் நல்லா ஜெபிச்சேன் பாராட்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நல்லா பிரசங்கம் பண்ணீங்க 4 பேர் சொல்லணுன்றதுக்காக காத்திருக்க வேண்டாம். அவருக்கு பிரியமா செய்யறோமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆமென். என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். உங்களையும் ஆண்டவர் இந்த நாளில் தேடிக்கொண்டிருக்க உங்க அன்புக்காக அவர் ஏங்கிக்கிட்டு இருக்காரு. நான் உன்னை நேசிக்கிறது உண்மை, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ தான் சொல்லணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வார்த்தையை பேதுரு கிட்ட கேட்கிறாரு. பேதுருவே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? எத்தனை முறை கேட்டாரு? ஏன் 3 முறை கேட்டாரு? 3 முறை அவன் என்ன பண்ணா? மறுதலித்தான். மீறுதல், மறுதலிச்சான். தேவனை இயேசு கிறிஸ்துவ தெரியாதுன்னு மறுதலிச்சான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். மீறுதல். பேதுரு ஆண்டவர் ரொம்ப நேசிச்சான்றது இந்த பேசேஜ்ல நமக்கு உறுதியாகுது. 3 முறை இயேசு கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். அதே நேரத்துல 3 முறை பேதுரு சொல்லுகிற பதிலும் ஒண்ணுதான். வாசிங்க, எடுத்து வாசிங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ல இருந்து வேகமா. யோவான் 21:15. பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய். சொல்லுங்க, இவர்களிலும் அதிகமாய். சத்தமா சொல்லுங்க, இவர்களிலும் அதிகமாய். கேபா கிறிஸ்து சபை எல்லாரை விட அதிகமாய் யார் நேசிக்கிறீங்கன்றது கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், அவங்க தான் பெஸ்டா இருப்பாங்க. தொடர்ந்து நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என்ன பதில் கொடுக்கிறாரு? ஆமா ஆண்டவரே. சொல்லுங்க சீக்கிரம் படிச்சு சொல்லுங்க. ஆம் ஆண்டவரே.
உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். திரும்ப இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அன்பாய் இருக்கிறாயா என்றாய். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். செகண்ட் டைமும் அதே பதில் கொடுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் வந்து ஆன்சரை மாத்துறாரு, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக. முதல்ல ஆட்டுக்குட்டிகள், இப்போ ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ மேய்ப்பன்ற பொசிஷனை கொடுக்குறாரு. எங்க இருந்து? மீனுக்கு பின்னாடி போனவனை ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாத்தி ஆசாரி அபிஷேகத்தை பேதுருவுக்கு கொடுக்குறாரு. ஆமென். அதுவும் என்ன ஹை பிரீஸ்ட்ஹுட், ராயல் ஹை பிரீஸ்ட் யாருன்னா பேதுரு தான். தொடர்ந்து அடுத்து மூன்றாம் தரம் அவர் அவனை தேர்ட் டைமும் அவரை நோக்கி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டதுக்கு பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். இதுதான் அவன் 3 தரம் அவன் சொல்ற வார்த்தை. ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நல்லா 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 இந்த வார்த்தையை நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? வாய்களை திறந்து, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நல்ல கண்ணை மூடிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட உண்மையா சொல்ல முடியுமா பாருங்க. ஆண்டவரே, எல்லாரிலும் அதிகமாய் உம்மை நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர்னு நீங்க சொல்ல முடிஞ்சதுன்னா ஆண்டவர் அந்த பரலோகத்தின் திறவுகோலை இன்னைக்கு உங்க கரத்துல கொடுக்கிறார். ஆமென். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இவங்க எல்லாரிலும் சொல்லுங்க, எல்லாரிலும், சபையார் எல்லாரிலும், என்னோட வீடு இருக்கிற அந்த பகுதி எல்லாரிலும் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கும் உதவாத என்னையும் நீர் கண்டுபிடிச்சு, எதற்கும் உதவாத என்னையும் நீர் கண்டுபிடிச்சு, என் மேல நம்பிக்கை வச்சு சிநேகிதனாய் இழுத்து கொண்டீர். என் மேல நம்பிக்கை வச்சு சிநேகிதனாய் இழுத்து கொண்டீர். ஏசையா, இது நெசமா? ஏசையா, இது நெசமா? என்ன ஒரு பாசம் ஐயா, நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம். என்ன ஒரு பாசம் ஐயா, நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம், என்னையே இழுத்து கொண்ட காருண்யத்தின் நேசம்.